அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது வாரத்தோட முதல் நாள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இது ஆனி மாதம் முதல் தேதி, தமிழ் மாத பிறப்பு. எல்லாருக்கும் இந்த மாதம் சிறப்பாக அமையட்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் சூஸ் பண்ணிங்கன்னா லைவ் வரும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஷார்ட்ஸ் நிறைய வருது. இப்போ உங்களோட ராசிகளோட பல அம்சங்கள் ராசி ஷார்ட்ஸாக வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து பலனடைறது நல்லது. இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 15/6/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி காலையில் 8:24 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசிருஷ்டம் நட்சத்திரம் மாலை 7:09 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. மிதுன ராசியில சந்திரனும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:42க்கும் சூரியன் மறைவு மாலை 6:36க்கும். நல்ல நேரம் காலையில 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில 7:19 இருந்து 8:56 வரைக்கும். யமகண்டம் காலை 10:32 இருந்து 12:09 வரைக்கும். குளிகை பகல் 1:46 இருந்து 3:22 வரைக்கும். இப்போ மிருகசிருஷ்ட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா சாமி சிலை நிறுவுறது, சீமந்தம், புதுமனை புக, பெயர் சுட்ட, காது குத்த, சாமி கும்பிட, பதவியேற்க, திருமணம், தானியம் வாங்க, வண்டி வாங்க, ஆயுதம் பயில, குளம் கிணறு வெட்ட, சாந்தி முகூர்த்தம், குழந்தை வேண்டி சடங்கு செய்கிறது எல்லாத்துக்குமே நல்லது. பிரதம திதியில சுப காரியங்கள் செய்ய மாட்டாங்க. உலோகம், கருங்கல், மரம், அந்த சம்பந்தமான அழகு வேலைகள், பாய் முடிதல், படுக்கையில அழகு காரணங்கள் செய்கிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு தேர்ச்சி, ரிஷப ராசிக்கு பயம், மிதுன ராசிக்கு ஆர்வம், கடக ராசிக்கு பாசம், சிம்ம ராசிக்கு வாழ்வு, கன்னி ராசிக்கு நன்மை, துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சிக ராசிக்கு பாராட்டு, தனுசு ராசிக்கு பெருமை, மகர ராசிக்கு எதிர்ப்பு, கும்ப ராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு அசதி. இப்போ இந்த சேனலை உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ராசி பலன் கேட்கும் போது உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. மேஷ ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் தான் ஆரம்பிக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மனசுக்குள்ள நிறைவு நிறைஞ்ச நாள். எதிர்பார்த்த காரியங்கள் தானா நடக்கிறதும், நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள்ல உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்பட்டு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா பல விஷயங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பசங்களால குடும்பத்துல மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். திடீர் பணவரவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. தொழில் செய்யறவங்களுக்கு வெளியூர் பயணங்களால அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை செய்யற இடத்துல வேலை பளு குறையும். உங்களோட உயர்வும் உங்களோட பாராட்டும் பேரும் கிடைக்கிற நாளா இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி அளிக்கும். உற்சாகமும் கேளிக்கையும் நிறைஞ்சிருக்கிற நாளா இருக்கு. சினிமாவுக்கு போவீங்க, பாட்டு கேட்பீங்க, அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய நாளா இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். இருந்தாலும் சில விஷயங்கள்ல தடை தாமதங்கள் இருக்கும், பார்த்துக்கங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்க வேலைகளை திட்டமிட்டபடி குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. அதனால மகிழ்ச்சியோட இருப்பீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பேரும் பாராட்டும் உண்டு. எதிர்கால வளர்ச்சிக்கு இன்றைய நாள் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி துணையோட நல்ல புரிதலை ஏற்படுத்தி சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட உறவுல நல்ல ஒரு இடையில்லா திருப்தி, உறவுல இடையில்லா திருப்தி, நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் அதிகமா இருக்கு. அதை நீங்க ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக செலவு செய்வீங்க. நல்ல ஒரு சந்தோஷமான நாளா இருக்கு. குடும்பத்தோட வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. சேமிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சிறந்த முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற நாள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியத்தோட காணப்படுவீங்க. உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முழு நம்பிக்கையோட நாள் சிறப்பா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள்னால சில பதட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். கேஷுவலா இருங்க. நாளை அமைதியாக கொண்டு போகலாம். பேச்சில் கொஞ்சம் நிதானம்
ஏற்படக்கூடிய ஒரு நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். அது மனசை வருத்துற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல உறவுகளுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. கூட பிறந்தவங்க கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்குங்க. இன்று குடும்பத்துல மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும். வியாபாரத்துல கூட்டாளிகளால வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். வேலையில பொறுப்போட நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களோட மதிப்பு உயரும். தெய்வ வழிபாடு செய்யறது இன்னைக்கு மனசுக்கு அமைதியை தரும். இன்று எதிர்பார்த்தா நிறைய விஷயங்களை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எதிர்பார்த்தா ஏமாற்றங்கள் மிஞ்சும். உங்களோட நெகிழ்வான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. அதை பயன்படுத்துறது நல்லது. உங்களோட அன்றாட நிகழ்ச்சிகளை செய்கிற காரியங்களில் தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலையை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று கூடுதல் வேலை சுமைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொடுக்கப்பட்ட பணிகளை நேரத்தில் முடிக்க முடியாம போகும். வேலையில சில நிலுவைகள் நிற்காம பார்த்துக்குங்க. அதனால பேர்க்கட வாய்ப்புகள் இருக்கு. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நீங்க பேசும்போது கவனமா பேச வேண்டும். துணைவியோட சகஜமான அணுகுமுறை தேவை. புரிதல் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கருத்துக்களை தெளிவா பொறுமையா எடுத்து சொல்றது நல்லது. காதலர்களும் இன்று பேச்சில் கவனம். தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்படலாம். பண விஷயத்த போது பணம் இருக்கு. ஆனா பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரங்கள் செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. செலவுகளை கண்காணிங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்குங்க. சேமிக்கலனாலும் பரவாயில்ல, பிரச்சனையாக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக வேலைபளு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வு எடுக்கிறதும் அமைதியா இருக்கிறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளும் இருக்கு. அதே நேரங்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள், நல்லதா கெட்டதான்ற குழப்பங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போங்க. எல்லா விதத்துலையும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா எதிர்பார்க்குற மாதிரி வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கு. வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்கி மகிழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வருகை மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அவங்களால வீண் செலவுகளும் சில நேரங்களில் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை செய்கிறவங்க வேலைகளில் ஆர்வத்தோட ஈடுபட்டீங்கன்னா நல்லது. வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேர்க்கையால நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். இன்று சிறப்பான நாளா இருக்காது. பெருசா எதிர்பார்க்காதீங்க. இன்றைய நாளை திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். சில சௌகரியங்களை இழக்க வேண்டியதா இருக்கு. இன்றைய நாளில் குழப்பமான மனநிலை இருக்கிறனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளோ எந்த ஒரு செயல்பாடுகளோ புதிய விஷயங்களோ செய்யாம இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கூடுதல் வேலைகள் காரணமாக பணிகளை நேரத்துக்கு முடிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா நல்லது. தொழிலையும் சரி மந்தமாக இருக்கும், பார்த்து நடந்துக்கங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் குடும்ப விஷயம் காரணமாக தனக்கூட சின்னதாக கருத்து வேறுபாடுகளோ இல்லைன்னா வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதற்கு தவறான புரிதல் தான் காரணமா இருக்கு. அதை தவிர்க்கிறது நல்லது. புரிய வைங்க, தெளிய வைங்க. உங்களோட கருத்துக்களை பக்குவமா எடுத்து சொல்லுங்க. நல்ல நாளா கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வீணான செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பணத்தை பயன்படுத்த முடியாது. வீட்டுக்கு தேவையான பொருள்னு அதிக செலவில் அதிக விரயம் பண்ணுற மாதிரி சில பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கு. ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வோ சில பய உணர்வுகளோ தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களையே நீங்களே குழப்பிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். நாளில் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை. சில நாளை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு தேவையில்லாத நாளாக தான் இருக்கும். சில விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்றைய நாள்ல நீங்க செய்யற எந்த ஒரு செயலா இருந்தாலும் கஷ்டப்பட வேண்டியதும் இருக்கு. திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியமா இருக்கு. தொழில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கு. நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்னதா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களோட உதவியால உங்களோட பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும். அதே நேரம் கொஞ்சம் ஆதரவா இருக்கிறது நல்லது.
இன்று செயல்பாடு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. உங்ககிட்ட உற்சாகம், மகிழ்ச்சி குறைஞ்சு காணப்படுது. குழப்பமான மனநிலை இருக்கிறனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை வளர்ச்சி குறைஞ்சி காணப்படும். பணி சுமை அதிகமா இருக்கு. உங்களோட வேலையை நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சரியா திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் தனக்கூட தகவல் தொடர்புல பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நிதானமா பேசுங்க. பக்குவமா நடந்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியா போகும். காதலர்களும் ஜாக்கிரதையா இருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி இன்றைய நாள் சாதகமா இல்லை. கையில பணம் இல்லை, ஆனா செலவுகள் அதிகமா இருக்கு. பண இழப்போ பண விரயமோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜாக்கிரதையா பணத்தை கையாளுங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்களை, கார பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். எந்த ஒரு விதத்திலையும் கவலையே இல்லை. பண வரவு தாராளமாக இருக்கு. அது வந்துட்டாலே நீங்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த தனவரவு இருக்கு. குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வீங்க. நீண்ட நீண்ட நாள் விருப்பங்களை, உங்களோட கனவுகளை நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாள். இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது எல்லா விதத்திலையும் நல்லது. இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்குகிற யோகம் இருக்கு. குடும்பத்துல உள்ள நெருக்கடிகள் தீர்ந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளா இருக்கு. வேலையாட்கள் தொழில் செய்கிற இடத்துல ஆதரவா இருப்பாங்க. மனைவி வழி உறவினர்கள் உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு உங்களோட முயற்சிகள் மூலிமா இன்றைய தினத்தை சாதகமாக கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்கியமான முடிவுகள் இல்லை புதிய விஷயங்கள் எது செய்யறதா இருந்தாலும் இன்றைய நாளில் திட்டமிடுறது நல்லது. ஆரோக்கியத்திலையும் சரி, சுபகாரிய முயற்சிகள்லையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம். உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்ட பெறுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற கடமை உணர்வு, சுயநலம் என்று நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைய வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி காதலருக்கு இன்று உங்க குடும்பத்துல நடக்க இருக்கிற ஒரு விசேஷம் பற்றி துணையோட விவாதிப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை ஏற்படுத்தும். காதலர்களும் உங்களோட எதிர்கால நலன் குறித்து முடிவுகள் எடுக்கவும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சிறப்பான நாள். கையில பணம் இருக்கு. குடும்பத்தோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் அதிக அளவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கு செலவு செய்வீங்க. முதல்ல உங்களோட முதலீடு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு இன்று செய்கிற நீங்க முதலீடு நல்ல ஒரு பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. தெய்வ ஆசிகள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாள். சாதகமான பலன்கள் நிறைய இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட திறமைகளும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் நாள் முழுக்க சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் ஆக்கும். நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பலன்கள் தர்றது, முன்னேற்றங்கள் காண்றது, வளர்ச்சியை காண்றது உங்களுக்கு திருப்தியான மனநிலையை கொடுக்கும். இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. தொழிலில் உங்களோட மதிப்பு மரியாதையும் மேலோங்கும். அரசு அதிகாரிகளோட ஆதரவால ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. பணவரவுகள் சிறப்பா இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். சிறப்பான நாளா இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் சாதகமா செய்வீங்க. இன்று உங்களை சுற்றி இருக்கும் வேலைகள்ல ரொம்ப மும்முரமா செயல்படுற மாதிரி இருக்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் நல்ல பலனை பெற நீங்க புத்திசாலித்தனமா செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்பாட்டின் மூலியம் உங்ககிட்ட மறைஞ்சிருக்கிற திறமைகள் வெளிப்படுற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு அதுவும் சரி, கூட இருக்கிறவங்களும் ஆதரவா இருப்பாங்க. எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள் நிறைய இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட வெளிப்படையா உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க. நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. ஒன்னா வெளியில போறதுக்கும் விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காதலர்களுக்கும் இன்று ரொமான்டிக்கான நாளா தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட பொறுப்புகளை எதிர்கொள்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு. புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை இன்று நீங்க எடுக்கலாம். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சாத்தியங்கள் நிறைய. சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு நல்ல ஒரு பலன் தர விதமா நாளை கொண்டு போங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை, பாதிப்பில்லாத நாள், மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. உங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்று சில மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனசுல சில இனம் புரியாத கவலைகளோ தேவையில்லாத மன உளைச்சல்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. யார் கூடயும் வாக்குவாதம் விவாதம் பண்ணாதீங்க. புதுசா இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனா பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்றது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கும். தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டியதுனால அதுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கொஞ்சம் மதியம் உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டோ சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறதுனால உங்களால அது நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கும். அனுகூலமான பலன்கள் இல்லாம போறது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்க மனசுல சில கட்டுப்பாடுகள் இழந்து காணப்படுற மாதிரி இருக்கும். இன்று நல்ல பலனு கிடைக்கணும்னா எல்லா விஷயத்திலையும் பொறுமை அவசியம். மனக்குழப்பத்துக்கெல்லாம் ஆகாதீங்க. தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்கு. திறமையோட செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட உங்ககிட்ட நம்பிக்கையான மனப்போக்கு இல்லை. அதனால தனக்கூட நல்லுறவை பேணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழ வாய்ப்பு இருக்கு. பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று போதுமான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. செலவுகள் அதிகமா இருக்கு. வரவு கம்மியா இருக்கும். அதே நேரங்கள் கையிருப்பு கரையாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். சேமிப்பு ரொம்பவே அவசியமா இருக்கு. அது குறையாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்கள்ல வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வெடுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு பதட்டங்களோட நாள் கொஞ்சம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கு. செய்கிற செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கு. அது வருத்தத்தை ஏற்படுத்தும். உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இல்லை. அது மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கிற மாதிரி இருக்கும். தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வருத்தங்களை யார்கிட்டயாவது வெளிப்படையா பேசுறது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். நீங்க செய்யற செயல்கள்ல தடங்கள் ஏற்படுறது உங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகளை கூட இருக்கிறவங்க கூட பேசும்போது கவனம் தேவை. வியாபாரத்துல அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ தவிர்க்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நல்ல பலன் அளிக்கிற விதமா சாதகமா இல்லை. ஏன்னா செய்யற செயல்கள் காரியங்கள்ல தடைகள் இருக்கு. வேலைகள்ல பிரச்சனை இருக்கு. ஆரோக்கியத்துல சின்னதா குறைபாடுகள் இருக்கும். இன்றைய தினம் அதிகமா எதிர்பார்க்காதீங்க. போற போக்குல நாளை கொண்டு போறது நல்லது. பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை பளு அதிகமா தான் இருக்கு. அது உங்களுக்கு கவலை அளித்தாலும் வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாம பார்த்துக்குங்க. உங்களோட பதட்டம் உங்களோட கவலைகள் வேலையில காட்டாம இருக்கிறது நல்லது. வேலைகளை பொறுத்த அளவுக்கு திட்டமிட்ட செயல்பாடு ரொம்பவே அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று இறுக்கமான மனநிலையோட இருக்கிறதுனால அதை தொணக்கிட்ட வெளிப்படுத்தாம கேஷுவலா பேசி பழகுங்க. இல்லைன்னா வெளிப்படையா நடந்துக்குங்க. அது அவங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பொறுமையா பேசுங்க. கோவப்படாதீங்க. அமைதியா நாளை கொண்டு போறது நல்லது. காதலர்கள் சந்திக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று விலை மதிப்பு மிக்க பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்றது நல்லது. ஏன்னா வரவு இல்லை, செலவுகள் அதிகமா இருக்கு. கடன் படவோ இல்லைன்னா பொருட்களை தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாக்கிரதையா பணமோ பொருளோ ஜாக்கிரதையா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள் கார வகைகளை தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானது தான் இருக்கு. எதை பற்றியும் கவலை எதையும் பற்றி யோசிக்காம உங்களோட செயல்களை துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்கு. அதனால நீங்க நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளோட திட்டமிட்டு செய்ய வேண்டிய நாளாக தான் இருக்கும். எல்லா விதமாகவும் பலன்கள் சாதகமாக தான் இருக்கு. நீங்க
கேஷுவலாக செஞ்சால் கூட நீங்கள் ஈஸியாக கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். அதே நேரங்களில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிகிறது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்கும். திருப்தியான நாள், மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போங்க. உறவுகளுக்குள்ள இன்று சந்தோஷம் அதிகமாக இருக்கு. இன்று உங்களுக்கு உறவினர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும். நண்பர்களோட ஆலோசனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். ஆடை ஆபரணம் வாங்குவீங்க. இன்று சிறப்பான நாளாக இருக்கிறதுனால உங்களோட லட்சியங்கள்ல தன்னம்பிக்கையோட முன்னேறக்கூடிய நாள். நல்ல ஒரு சந்தோஷத்துக்கு குறையில்லாத நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்யறவங்களோட ஆதரவு இன்று உங்களுக்கு நல்லாவே இருக்கு. மேலதிகாரிகளோட பாராட்டும் உங்களோட எதிர்காலத்துக்கு வளர்ச்சிக்கு இன்றைய நாள் சிறப்பானதாகவும் இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க. இன்று மகிழ்ச்சியான நாளா இருக்கும். நட்பு முறையில பழகுவீங்க. வெளிப்படையா பேசுவீங்க. இனிமையான தருணங்களை அனுபவிப்பீங்க. காதலர்கள் ஒன்னா வெளியில போறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவுகளை எடுக்க சிறந்த நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பாக தான் இருக்கும். அதிர்ஷ்டமான நாள். சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களோட எதிர்கால நலன் கருதி பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம். சேமிப்பும் நல்ல ஒரு வகையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நம்பிக்கையோட காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் சுறுசுறுப்பும் நல்லாவே இருக்கு. எல்லா விஷயத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சுட்டு போற மாதிரி சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரா மாதிரி நாள் அமைப்பா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற உறுதி காரணமா நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்க்காத சில நன்மைகள் நடக்கும். சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுகள் வரும். நண்பர்களோட சந்தோஷமான தருணங்களையும் நேரங்களையும் அனுபவிப்பீங்க. உங்களுக்கு குடும்பத்தோட வெளியில போறதுக்கும் ஜாலியா டைம் பாஸ் பண்றதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. வேலை செய்யறவங்களுக்கு உங்களோட வேலைகள்ல புது உற்சாகத்தோட செயல்படுவீங்க. குடும்பத்துல உள்ளவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கு. கடன் பிரச்சனை தீரும். மன அமைதி நல்லாவே இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றங்களோ அதுக்கான மூடிவுகளோ எடுக்கும் போது மனசுக்கு சந்தோஷத்தை தரும். தொழிலில் போட்டி பொறாமைகள் குறைஞ்சி முன்னேற்றம் ஏற்படும். சாதகமான நாளை இன்று புத்திசாலித்தனத்து மூலியமா எல்லா விதத்தையும் சாதிப்பீங்க. உங்களோட வளர்ச்சிக்கு உதவும் நல்ல ஒரு புதுமையான கருத்துக்களை கொண்டு நாளை சிறப்பாக கொண்டு போவீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று திருப்திகரமான நாள். உங்களோட தரமான வேலைகளுக்கு மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பையும் பாராட்டியும் பெறுவீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க ஏற்ற ஒரு நாள். இன்று சுமூகமான சூழ்நிலை, நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு. தொணக்கூட இனிமையா நாளை கொண்டு போகலாம். காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக தான் இருக்கு. மகிழ்ச்சியா நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு சிறப்பாக இருக்கும். உங்களோட நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு. ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மனசுக்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் ஏற்படுத்துவீங்க. சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்கள் வங்கி இருப்பு உயர்வதை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்களோட சுறுசுறுப்பு ஆரோக்கியத்தை நல்லா வச்சிருக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கவலைகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு நேரம் பத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்பு. அதனால எல்லாத்தையும் அவசரப்பட்டு செய்கிறதுக்கும் அடுத்தவங்க மேலே கோவப்படுறதும் நிறைய இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களோட பொறுமையாக நாளை கொண்டு போங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உறவுகளுக்குள்ள பாதிப்பு இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. பொருளாதார விஷயமா கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படலாம். அதுவே தான் உங்களோட நாளில் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கு. கூட பிறந்தவங்க கூட கருத்து வேறுபாடுகள் தோன்றும். வேலை செய்கிற இடத்துல உங்களோட வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அடுத்தவங்க கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்குங்க. பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கு. இன்று மன அழுத்தம் அதிகமாக இருக்கு. சில அசௌகரியங்களும் காணப்படும். மன அழுத்தத்தை குறைக்க பாட்டு கேளுங்க, கோயிலுக்கு போங்க, மனசை அமைதியாக வச்சு நாளை கொண்டு போங்க. எல்லா விஷயத்திலையும் பொறுமை நிதானம் அவசியமாக தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை பளு அதிகமாக இருக்கு. திட்டமிட்டு அதைப்படி வேலை செய்யுங்க. ஏன்னா சில வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கும். உங்களோட சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை வேலையில் போட்டு வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள
தொணக்கூட சில சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கருத்து வேறுபாடுகள் காணப்படும். மனசு தளர்ந்து போற மாதிரி மனநிலை இருக்கு. என்னதான் செஞ்சாலும் திருப்தி இல்லைன்ற ஒரு வெறுப்பும் வெறுமையும் உங்களுக்கு இருக்கும். காதலர்களும் இன்று கொஞ்சம் சந்திக்காம இருக்கிறதோ இல்லைன்னா அதிகமா பேசாம இருக்கிறதோ நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கு. அதுவும் தேவையில்லாத செலவுகளை செஞ்சுட்டு பணத்தை சேமிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். செலவுகளை கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட நாள் கொஞ்சம் இறுக்கமா இருக்கு. அதனால தலைவலி, முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வெடுங்க. ரிலாக்ஸா நாளை கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோட தான் ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையோ இல்லைன்னா எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நெகட்டிவா யோசிக்காதீங்க, பாசிட்டிவா யோசிங்க. உங்ககிட்ட இன்றைய நாள்ல தன்னம்பிக்கையும் உறுதியும் ரொம்பவே அவசியம் தேவை. உங்களை நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிட்டு நாளை கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காம தெளிவான சிந்தனைகளை ஏற்படுறதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி காரியங்களை செய்யறது நல்லது. ஆரோக்கியத்துல சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். குடும்பத்துல ஏற்படுற தேவையில்லாத செலவுகள் பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். தொழிலில் உள்ள மந்த நிலை கொஞ்சம் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போறது நல்லது. எதிர்பாராத உதவிகள் தாமதமா வந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று உங்களோட எதிர்கால வளர்ச்சிகள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். சில சவால்களை தாண்டி சமாளிக்க வேண்டிய நாளா இருக்கு. இன்று உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு நாள். சில சமயத்துல பாதுகாப்பின்மையை உணர்ற மாதிரி இருக்கும். உங்களோட லட்சியங்களை அடையிறதுல தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில தடைகள் அதிகமா இருக்கு. பணி சுமை அதிகமா இருக்கும். அதனால வேலைகளை பின்தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பிடுறதை விட கடின முயற்சியும் கடின உழைப்பும் இன்று அவசியம் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணைக்கூட உறவுல அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும். பேச்சில் உள்ள குறைபாடுகள், வார்த்தைகளால சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கருத்துக்களை பொறுமையா சொல்லுங்க. பக்குவமா சூழ்நிலைகளை சமாளிங்க. எந்த ஒரு விதத்திலையும் கோவப்படாதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்கு. கூடுதல் பொறுப்பு காரணமா அதிகமான செலவுகள் இருக்கு. சேமிப்பு கரையாம பார்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா வீண் விரயங்கள் செஞ்சுட்டு அப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லை. பண விஷயத்துல ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி, முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். ஓய்வெடுங்க. மனசை அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல்ல தொடர்ந்து பார்க்குறவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்பவே நன்றி. 21,000 பேர், இப்போ 22,000 பேருக்கு வந்திருக்கீங்க. நீண்ட நாட்களாக இந்த சேனல் பயன்படுத்தாமல் இருந்தது. அதனால தான் இவ்வளோ டிலே. இப்போ வளர்ச்சிகள் நல்லா இருக்கு. உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். நேற்றைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக போட்டிருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நிறம், திசை, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ராசி பலன், நட்சத்திர பலன், அப்புறம் எந்த ராசிகளோட கோபம் அதிகம், உணர்ச்சிகள் அதிகம், அந்த மாதிரி சில விஷயங்களை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை, உங்களுக்கு வேண்டிய பதிவுகளை கேட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக்கும் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பயன்படுத்தினீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்கள் ஆதரவால் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும்.